ஒரு நாள் ஆச்சாரியர் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் மகத நாட்டின் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். சூழ எங்கும் அமைதி நிலவியது. மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் சந்திரகுப்தரின் மனமோ கலங்கியிருந்தது. அவரது கவலையை உணர்ந்து கொண்ட சாணக்கியர், மகனே, என்ன விஷயம்? உன் மனம் ஏன் இவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறது என்று கேட்டார். சந்திரகுப்தர் பெருமூச்சு விட்டு, குருதேவா, நான் எல்லோரையும் நம்ப விரும்புகிறேன். என் வேலைக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஏன் அறிஞர்கள் கூட. ஆனால் யாராவது ஒருவர் மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு ரகசியம் வெளியே சென்று விடுகிறது. யாராவது ஒருவர் துணையை விட்டு சென்று விடுகிறார்கள். கடைசியில் எந்த வகையான மனிதர்கள் தான் அதிகம் துரோகம் செய்கிறார்கள் என்று கேட்டார். சாணக்கியர் புன்னகைத்து, மகனே, இந்த கேள்விதான் ஒவ்வொரு மனிதன் மனதிலும் எழுகிறது. அவன் அரசனாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கலாம். எதிரிகள் தொலைவில் இருந்து தெரிகிறார்கள். ஆனால் உண்மையான ஆபத்து அருகில் இருப்பவர்களிடமிருந்துதான் வருகிறது. இன்று நான் உனக்கு எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 நபர்களை பற்றி சொல்கிறேன். இந்த 4 தான் முதலில் நம்பிக்கையை உடைக்கிறார்கள். இவர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டால் இந்த உலகத்தில் யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றார். சந்திரகுப்தா, நீ இந்த 4 நபர்களை பற்றி அறிவதற்கு முன் நான் சொல்லும் இந்த கதையை மிகவும் கவனமாக கேள். அப்பொழுதுதான் இந்த 4 ஆபத்தான நபர்களை அடையாளம் காண முடியும். விசுவாசத்தின் உண்மையான முகத்தை இந்த சம்பவம் உனக்கு புரிய வைக்கும். சந்திரகுப்த மௌரிய பேரரசை நிறுவிய பிறகு சாணக்கியர் பாடலிபுத்திரத்தில் தனது சாதாரண குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவரது நம்பிக்கைக்குரிய பாதுகாவலன் ஒருவன் இரகசியமாக அரண்மனையின் கருவூல அறையிலிருந்து சில தங்க நாணயங்களை திருடிக் கொண்டிருந்தான். பல மாதங்களாக இது நடந்தது. சாணக்கியர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று அந்த பாதுகாவலனை அழைத்து, உன் பணியில் நீ விசுவாசமாக இல்லை. நீ களவு செய்ததற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது என்றார். பாதுகாவலன் நடுங்கினான். குருதேவா, தவறு செய்துவிட்டேன். வறுமை என்னை அப்படி செய்ய தூண்டியது என்று கெஞ்சினான். சாணக்கியர் அமைதியாக, வறுமை அல்ல, பேராசைதான் உன்னை தூண்டியது. நீ வேலைக்காரன் மட்டுமல்ல, என் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட நண்பனும் கூட. உன்னிடம் 2 வகையிலும் விசுவாசத்தை எதிர்பார்த்தேன். 2லும் தோல்வியுற்றாய். உனக்கு நான் தண்டனை தரமாட்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை என்றார். என்ன நிபந்தனை குருதேவா? நீ திருடிய அத்தனை தங்கத்தையும் என்னிடம் ஒப்படை. உனக்கு ஒரு புதிய பணியை தருகிறேன். ஒரு முக்கியமான இரகசியத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அது. பாதுகாவலன் மகிழ்ச்சியில் துள்ளினான். தண்டனையிலிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் அதிக பொறுப்பும் கிடைத்தது. அவன் திருடிய தங்கத்தை உடனடியாக திருப்பிக் கொடுத்தான். அடுத்த நாளே சாணக்கியர் அவனிடம் ஒரு உயர்மட்ட இரகசிய திட்டத்தின் பொய்யான தகவலை அளித்தார். அந்த தகவல் சந்திரகுப்தர் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாக்க தயாராக இருப்பதாகவும், அந்த போருக்கான சகல திட்டங்களும் தன் அறையில் இரகசியமாக ஒரு பேழையில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் இருந்தது. சாணக்கியரின் எதிர்பார்ப்பின்படியே பேராசை கொண்ட அந்த பாதுகாவலன் பழைய பழக்கத்தின் காரணமாக எதிரி படைகளிடம் இரகசியமாக தொடர்பு கொண்டான். தங்கத்தின் மீதான ஆசையும் தனக்கு கிடைத்த முக்கியமான தகவலின் மீதான மதிப்பும் அவனை மீண்டும் வஞ்சகம் செய்ய தூண்டின. அவன் எதிரி அரசனிடம் சென்று, சாணக்கியரின் அறையில் இருக்கும் பேழையில்தான் போர் திட்டம் இருக்கிறது. எனக்கு நீங்கள் பெரும் பரிசை தந்தால் அதை கொண்டு வந்து தருகிறேன் என்றான். எதிரி அரசன் மகிழ்ந்து ஏராளமான பொக்கிஷங்களை அவனுக்கு தருவதாக உறுதியளித்தான். அதே இரவில் அந்த பாதுகாவலன் சாணக்கியரின் அறைக்குள் நுழைந்து அந்த பேழையை திருடிக் கொண்டு எதிரி அரசனிடம் கொடுத்தான். எதிரி அரசன் அவசரமாக பேழையை திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்ததோ வெறும் கரைக்கட்டிகளும் பழைய ஆவணங்களும். அவற்றின் நடுவில் ஒரு துண்டுச் சீட்டு இருந்தது. அந்த சீட்டில் சாணக்கியரின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, பேராசை கொண்ட வேலைக்காரன் மீண்டும் துரோகம் செய்வான். புகழ்ந்து பேசும் நண்பன் சந்தர்ப்பம் பார்த்து காட்டிக் கொடுப்பான். துரோகத்தின் வேர்கள் ஒருபோதும் மாறாது. இந்த அறிவை என் அரசனுக்கு போதிக்க நீ ஒரு கருவியானாய். உன் பரிசு மரணம். அடுத்த கணமே எதிரி படையைச் சேர்ந்த வீரர்களே அவனை சூழ்ந்து கொண்டனர். ஒரு பயனற்ற துரோகிக்கு அவர்கள் எதற்கு பரிசு கொடுக்க வேண்டும்? அவன் கொல்லப்பட்டான். இதன் மூலம் சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு உணர்த்திய இதுதான், ஒருமுறை உனக்கு துரோகம் செய்தவன், அவனை நீ மன்னித்து விட்டாலும் மீண்டும் ஒருமுறை ஆசையோ சந்தர்ப்பமோ கிடைத்தால் துரோகம் செய்ய தயங்கவே மாட்டான். வேலையாள் மற்றும் நண்பனின் விசுவாசத்தை பணத்தால் சோதிக்காதே, அவர்களின் குணத்தால் சோதி. மகனே சந்திரகுப்தா, இப்போ அந்த 4 நபர்கள் யார் என்று கூறுகிறேன், கவனமாக கேள். 1. பணம் ஒன்றிற்காக மட்டுமே வேலை செய்யும் வேலைக்காரன். சாணக்கியர் நதிக்கரையில் அமர்ந்தவாறு சொன்னார், மகனே, ஒரு வேலைக்காரனின் பணி விசுவாசத்தை காட்டுவது. ஆனால்
ஒரு வேலைக்காரன் பணம் அல்லது ஆதாயத்திற்காக மட்டுமே உன்னுடன் இருந்தால் அவன் வேலைக்காரன் இல்லை, சந்தர்ப்பவாதி. அப்படிப்பட்டவன் ஆபத்தில் முதலில் ஓடிவிடுவான் அல்லது உன்னையே விற்றுவிடுவான். அவர் ஒரு கதை சொன்னார். மகதத்தின் ஒரு அரசன் தன் வேலைக்காரனுக்கு தங்கப்பையினை கொடுத்து, இது உன் விசுவாசத்திற்கான பரிசு என்றான். அந்த வேலைக்காரன் மிகவும் மகிழ்ந்தான். ஆனால் சில நாட்கள் கழித்து பக்கத்து நாடு அவனுக்கு 2 மடங்கு பணம் தருவதாக ஆசை காட்டியது. அடுத்த நாளே அவன் அரசனுடைய இரகசியங்கள் அனைத்தையும் எதிரியிடம் சொல்லிவிட்டான். விளைவு, மகதத்தின் மீது தாக்குதல் நடந்தது. அந்த வேலைக்காரன் மாயமாய் மறைந்து போனான். சாணக்கியர் தொடர்ந்தார். மகனே, பணம் ஒன்றிற்காக மட்டும் வேலை செய்பவன் வாய்ப்பு கிடைக்கும் போது விற்கப்படுவான். உண்மையான வேலைக்காரன் என்பவன் ஆபத்திலும் உன்னுடன் நிற்பவன்தான். அதனால் உன் வேலைக்காரர்களை சோதித்துப் பார். அவர்களின் செயல்களைப் பார், வார்த்தைகளை அல்ல. பேராசையுள்ள வேலைக்காரன்தான் உனது மிகப்பெரிய துரோகியாக மாற முடியும். 2. எல்லா விஷயத்திலும் உன்னை புகழ்ந்து பேசும் நண்பன். சாணக்கியர் சொன்னார், உன் தவறுகளை சுட்டிக்காட்டுபவன்தான் உண்மையான நண்பன். ஆனால் எல்லா விஷயத்திலும் ஆமாம், மிகச்சரி என்று சொல்பவன் நண்பன் அல்ல, மறைந்திருக்கும் எதிரி. அவர் ஒரு உதாரணம் சொன்னார். தட்ச சீலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அவனது நண்பன் ஒவ்வொரு முடிவிலும், மகாராஜா, நீங்கள் சொல்வது சரிதான் என்பான். யாரும் அவனை தடுக்காததால் அரசன் தவறான பாதையில் செல்ல ஆரம்பித்தான். மெதுவாக அவனது ராஜ்யம் அழிந்தது. சிம்மாசனம் கவிழ்ந்தபோது அதே நண்பன் எதிரியுடன் சிரித்துக் கொண்டிருந்தான். சாணக்கியர் கூறினார், மகனே, கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுபவன்தான் நண்பன். வெறுமனே புகழ்ந்து பேசுகிறவன் உன்னை இரகசியமாக வீழ்த்தான் நினைக்கிறான். இப்படிப்பட்ட நண்பர்களிடமிருந்து விலகியிரு, ஏனெனில் அவர்களின் இனிமையான பேச்சுக்கள் விஷமாக வேலை செய்கின்றன. 3. உன் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் உறவினர். சாணக்கியர் கூறினார், மகனே, இரத்த உறவு எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை. பொறாமை உறவுகளை பலவீனமாக்கிவிடும். அவர் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தார். பாண்டவர்களும் காவூரவர்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் துரியோதனனுக்கு பாண்டவர்களின் வெற்றியைக் கண்டு பொறாமை ஏற்பட்டது. அவன் இனிமையாக பேசினான், ஆனால் பின்னால் போருக்கான சதி திட்டத்தை தீட்டினான். விளைவு, மகாபாரதம் நடந்தது. உறவுகள் சிதைந்தன. சாணக்கியர் சொன்னார், இப்படிப்பட்ட உறவினர்கள் உன் துக்கத்தில் உன்னுடன் இருப்பது போல காட்டுவார்கள், ஆனால் உன் வெற்றியைக் கண்டு எறிவார்கள். உண்மையான உறவினர் என்பவர் உன் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைபவர்தான். மற்றவர்கள் பெயரளவில்தான் சொந்தக்காரர்கள். அதனால் உன் வெற்றியை பகிர்ந்து கொள்வதற்கு முன் யோசி. 4. விசுவாசமில்லாத அறிஞர். சாணக்கியர் தீவிரமான குரலில் சொன்னார், மகனே, மிக மிக ஆபத்தானவன் அதிகம் தெரிந்தும் விசுவாசம் இல்லாத அறிஞன்தான். அவன் உன் ராஜ்யத்தின் இரகசியங்கள் அனைத்தையும் அறிவான். வாய்ப்பு கிடைத்ததும் அவற்றை பகைவனிடம் சொல்லிவிடுவான். அவர் ஒரு கதை சொன்னார். நந்த வம்சத்தைச் சேர்ந்த ஓர் அரசன் தன் அவையில் ஒரு அறிஞரை வைத்திருந்தான். அவர் பல நுட்பங்களை அறிந்தவர். அரசன், இவர் என் ராஜ்யத்தை காப்பாற்றுவார் என்று நினைத்தான். ஆனால் அந்த அறிஞர் எதிரியிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு கோட்டையின் பலவீனங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இதன் விளைவாக ராஜ்யம் நாசமானது. சாணக்கியர் கூறினார், அறிவு விசுவாசத்துடன் இருக்கும்போதுதான் பயனுள்ளதாக இருக்கும். இல்லையெனில் அது எல்லாவற்றையும் எரித்துவிடும், நெருப்பாக மாறிவிடும். உண்மையான அறிஞர்தான் உன் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்காதவர். சந்திரகுப்தர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, குருதேவா, அப்படியானால் யாரையுமே நம்பக்கூடாதா என்று கேட்டார். சாணக்கியர் புன்னகைத்து, இல்லை மகனே, நம்பு, ஆனால் உன் கண்களை திறந்து வைத்திரு. வேலைக்காரனுக்கு அவனது வேலை காட்டும் அளவுக்கு நம்பிக்கையை கொடு. உண்மையை பேசுபவனையே நண்பனாக தேர்ந்தெடு. உன் வளர்ச்சியில் மகிழ்பவனே உண்மையான உறவினர். உன் இரகசியங்களை பாதுகாப்பவனையே அறிஞராக வைத்துக்கொள். பின் அவர் மேலும் கூறினார், வாழ்க்கையின் கவசம் என்பது விழிப்புணர்வுதான். அன்பு காட்டு, ஆனால் விழிப்பாயிரு. துரோகம் அருகில் இருப்பவர்களிடமிருந்து தான் வருகிறது, தொலைவில் இருக்கும் எதிரிகளிடமிருந்து அல்ல. சந்திரகுப்தர் தலைவணங்கி, குருதேவா, எனக்கு புரிந்துவிட்டது. அருகில் இருப்பவர்களை சோதித்தறிவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் என்றார். எனவே என் நண்பர்களே, நீங்கள் அரசனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம். இந்த 4 நபர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். இதுவே சாணக்கியரின் நீதி. இதுவே வாழ்க்கையின் கவசம். அருகில் இருக்கும் ஆபத்தை முதலில் உணர்ந்து அவர்களை சரியாக பரிசோதிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். உன்னை சுற்றியுள்ள 4 வகையான மனிதர்களிடம் விழிப்பாக இரு. பணத்திற்காக மட்டுமே பணிபுரியும் வேலைக்காரன். இவன் விசுவாசமற்றவன். அதிக பணம் கொடுத்தால் உன்னையே காட்டிக் கொடுப்பான். எப்போதும் உன்னை புகழ்ந்து பேசும் நண்பன். இவன் உன் குறையை மறைத்து
உன்னை கீழே தள்ளத் திட்டமிடும் மறைமுக எதிரி. உன் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் உறவினர். இவன் பேரளவில் தான் சொந்தம். உன் வெற்றி இவனுக்கு மகிழ்ச்சி அளிக்காது. விசுவாசமில்லாத அறிஞர். இவன் உன் இரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து சரியான வாய்ப்பில் எதிரியிடம் விற்றுவிடும் கூடியவன். அன்பு காட்டுங்கள், உறவுகளைப் பேணுங்கள், ஆனால் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். ஏனெனில் வாழ்க்கையின் மிகச் சிறந்த கவசம் முன்னெச்சரிக்கைதான். தொலைவில் உள்ள எதிரியைக் காட்டிலும் அருகிலுள்ள உறவுகளால் வரும் துரோகமே மிகவும் ஆபத்தானது.